தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்துள்ளார். மாணவர்களுடனும் நம் தேசத்தின் எதிர்காலத்துடனும் துணை நிற்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அந்த பதிவின் வாயிலாக அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் நடிகை ஜோதிகா வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர் போராட்டத்துக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்துள்ளார். மாணவர் போராட்டத்துக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்தும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்துள்ளார். மாணவர்களுடனும் நம் தேசத்தின் எதிர்காலத்துடனும் துணை நிற்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் அந்த பதிவின் வாயிலாக அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் நடிகை ஜோதிகா வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர் போராட்டத்துக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்துள்ளார். மாணவர் போராட்டத்துக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்தும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.